மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று ஜூலை 1ஆம் தேதி முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் சில அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன. இந்த சூழலில் அது குறித்து அவர் தெரிவித்ததாவது: பிரதமர் மோடியின் உலகின் உண்மையை அளிக்கலாம், அதை மூடி மறைக்கலாம். ஆனால் யதார்த்த உலகில் அப்படி அல்ல. உண்மையை ஒருபோதும் அளிக்க முடியாது. எதை சொல்ல வேண்டுமென நினைத்தேனோ அதைத்தான் சொன்னேன். அதுதான் உண்மையும் கூட. அவர்களுக்கு வேண்டிய வரையில் எதை வேண்டுமானாலும் அளிக்கலாம். ஆனால் உண்மைதான் என ராகுல் தெரிவித்திருக்கிறார். மக்களவை கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னர் அவர் இதனை பத்திரிகையாளர் மத்தியில் தெரிவித்தார். முன்னதாக திங்கட்கிழமை அன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது தங்களை ஹிந்து என்று சொல்லிக்கொள்ளும் பாஜகவினர் வன்முறை, வெறுப்பை மட்டுமே பரப்புகின்றனர் என ராகுல் தெரிவித்தார். அக்னி பாதை திட்டம் சார்ந்ததும் தனது கருத்துக்கள் ராகுல் சொல்லியிருந்தார். அதோடு சிறுபான்மையினர் குறித்து பேசியிருந்தார். நீட் விவகாரம், விவசாயிகள் பிரச்சனை, அதானி மற்றும் அம்பானி குறித்தும் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அக்னி பாதை, அதானி, அம்பானி மீதான விமர்சனம், பாஜக சிறுபான்மையினருக்கு செய்யும் அநீதி போன்ற ராகுல் கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நேற்று ஜூலை 1ஆம் தேதி தான் ஆற்றிய உரையில் நீக்கப்பட்ட பகுதியை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக ராகுல் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான எனது உரையின் குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். அவை நடைமுறைப்படி அவ்வாறு நீக்குவதற்கு சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மக்களவை நடைமுறை மற்றும் நடத்தை விதி 380 குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்ட உரைகளை மட்டும்தான் நீக்க முடியும். ஆனால் எனது உரையின் கணிசமான பகுதிகளை இந்த விதியின் கீழ் நீக்கியிருப்பது கண்டு அதிர்ச்சியடைகிறேன். எனது கருத்துக்களை பதிவிலிருந்து நீக்குவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரானது. முழுமையற்ற விவாதத்தில் தொடர்புடைய பகுதிகளை மக்களவையில் இன்று ஜூலை 2ஆம் தேதி இணைக்கிறேன். எனது உரையின் நீக்கப்பட்ட பகுதிகள் விதி 380 வரம்பிற்குள் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் 105 பிரிவு 1 பிரிவின்படி மக்களின் கூட்டுக்குரலை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதும் அதிகாரம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உண்டு. அந்த வகையில் உரிமையும் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றும் வகையில் நேற்று நான் செயல்பட்டேன். நான் கருதிய கருத்துக்களை பதிவில் இருந்து நீக்குவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கொள்கைக்கு எதிரானது. குற்றச்சாட்டுகள் நிறைந்த அனுராக் தாக்கூரின் பேச்சில் ஆச்சரியப்படும் விதமாக ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே நீக்கப்பட்டுள்ளது. உரைகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கும் விவகாரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு ஏற்கும்படியானது அல்ல என்பதை உரிய மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நீக்கப்பட்ட எனது உரையின் பகுதிகளை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது நமது கடையரின் டிவியின் பொதுமக்களின் பார்வைக்காக.